சுறுசுறுப்பு சிட்டியும் சோம்பேறி மணியும். ஒரு அழகான தோட்டத்தில் சிட்டி என்ற எறும்பு வாழ்ந்து வந்தது. வெயில் காலம் வந்ததும் சிட்டி மிகவும் சுறுசுறுப்பாக மாறியது. அது அங்கும் இங்கும் ஓடி வேலை செய்தது. சிட்டி ஒரு பெரிய தானியத்தை முதுகில் சுமந்து சென்றது. மழைக்காலம் வருவதற்குள் நிறைய உணவை சேமிக்க வேண்டும் என்று அது நினைத்தது. அது தன் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தது. அதே தோட்டத்தில் மணி என்ற வண்டு இருந்தது. மணி மிகவும் சோம்பேறி. அது வேலை செய்யாமல் எப்போதும் பாட்டு பாடிக்கொண்டு விளையாடிக் கொண்டே இருக்கும். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் சிட்டி? இந்த அழகான வெயில் நாளில் என்னுடன் வந்து விளையாடு என்று மணி கிண்டலாகச் சொன்னது. மணி மகிழ்ச்சியாக ஆடியது. இப்போது விளையாடினால் மழைக்காலத்தில் உணவு கிடைக்காது மணி. நீயும் உணவை சேமித்து வை என்று சிட்டி அன்பாக கூறியது. ஆனால் மணி அதை கேட்கவில்லை. சில வாரங்கள் கழிந்தன. வானம் திடீரென்று கருத்தது. மின்னல் மின்னியது. ஓயாத மழை பெய்யத் தொடங்கியது. தோட்டம் முழுவதும் தண்ணீரில் நனைந்தது. மழை நின்றபாடில்லை. மணியால் வெளியே சென்று உணவு தேட முடியவில்லை. அதற்கு மிகவும் பசி எடுத்தது. குளிர் தாங்க முடியாமல் மணி நடுங்கியது. மணிக்கு சிட்டியின் நினைவு வந்தது. அது மெதுவாக சிட்டியின் வீட்டிற்குச் சென்றது. சிட்டி, எனக்கு பசிக்கிறது. ஏதாவது உணவு இருந்தால் கொடுப்பாயா என்று கெஞ்சியது. சிட்டிக்கு மணியை பார்த்து பாவமாக இருந்தது. அது கதவை திறந்து மணியை உள்ளே அழைத்தது. தன்னிடம் இருந்த சுவையான உணவை மணியுடன் பகிர்ந்து கொண்டது. மன்னித்துவிடு சிட்டி, நான் உன் பேச்சை கேட்டிருக்க வேண்டும் என்றது மணி. பரவாயில்லை, முன்னேற்பாடு தான் வாழ்க்கையில் முக்கியம் என்றது சிட்டி. அன்று முதல் மணியும் சுறுசுறுப்பாக மாறியது. நீதி, முன்னேற்பாடு வாழ்க்கையில் மிக முக்கியம்.